பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு நான் ரீச்சபிளா இருந்துச்சு. என்ன சார் இப்படி போனா என்ன சார் செய்றது? டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸோடயே வேலை பார்க்குற மாரியே இருக்கே. பிஎம்ஓ ஆனவன்ட்டு இருக்கு சார். டிடி ஆஃபீஸ்ல இருந்து இப்போ மினிஸ்டர் வராருன்னா சார், அது வந்து அவங்க கட்சியா நடத்துற ஃபங்ஷனுக்கு கட்சி தான் நடத்திட்டு போணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒரு ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் ரூ. 5000 ரூ. 10,000 முதல்ல ரூ. 5000 இப்ப ரூ. 10,000 கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார். புது மெடிக்கல் ஆஃபீஸர்ட்ட போய் என்ன சார் அவங்க கலெக்ட் பண்ண முடியும்? டிடி ஆஃபீஸ்ல இருந்து கேட்டா புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கேளுங்க, அதுக்கு கேளுங்க, இதுக்கு கேளுங்கன்னாங்க. நான் என்ன சார் பண்ண? ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் 5 பைசா தர மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்லைல்ல. அதை சொல்லுங்க டாக்டர், அதை சொல்லி கேளுங்க டாக்டர்னா என்ன சார் பண்றது? இது புது கதையா இருக்கு சார். ஏன் வேலை பார்க்குறோன்றது கீழே போய் எப்படி சார் விஹெச்என்எல்லாம் என்ன சார் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தந்துருவானுங்க அவங்க? அசோசியேஷன் அது இதுன்ட்டு போயிடுவாங்க சார் விஹெச்என்எல்லாம். இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தேகம் என்னன்னா, அவரு கட்சிக்காரர் ஆயிட்டாரா, உறுப்பினர் வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்கு. சுத்தமா ஒன்றும் புரியவே இல்லை சார். இது என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல சார். இப்போ 2 நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். எனக்கும் போக வேண்டியது இருக்கு. எங்க போக சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல இருந்து 100 பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டளை போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார். எல்லாம் அவன் கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க. வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான். வருஷம் பூரா வேலை செய்யறான். குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக விட மாட்டேங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? மேடத்திட்டையும் பேசினேன். அவங்களும் புலம்புறாங்க. ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி கொடுத்துடலாம் சார். ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கேயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார். 10,000 வாங்கி வச்சாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வருது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு இன்னும் 20,000 கேட்பாங்க. எங்க சார் போய் வாங்குறது? நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா? சும்மா போயிட்டு எங்க 10 பேர்ட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்கே போய் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார். ஆயாமா சேலரிக்கே மாசம் 1000 கொடுக்கறதுக்கே டிடிஎஸ்ல ஃபண்டு கிடையாது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். தென்காசி வந்து என் நோக்கி போயிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல சார். நீங்க எல்லாம் சீனியரு, நீங்க எல்லாம் போய் எதுவும் பேசுனீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். இல்லைன்னா எல்லாரும் போவோம், ஒன்னா 10 வீதமும் போவோம், போயிட்டு என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட டிடிட்ட. நிச்சயமாக போனோம். தென்காசி மாவட்ட மருத்துவத்துறையில் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு மருத்துவர் வெளியிட்ட ஆடியோ பெரும் பேசுபொருளாகியுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இலத்தூர் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் திறப்பு விழாவானது நாளை மறுநாள் நடைபெற இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வருகை தரவுள்ளார். இதையொட்டி விழா ஏற்பாடு, மேடை பணிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குவது தொடர்பாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களிடம் தலா 10,000 கேட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் 52 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. அந்த வகையில் அனைவரிடமும் தலா 10,000 வசூல் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையிலும் அன்று அனைத்து மருத்துவர்களும் வர வேண்டும், அங்கு பணியாளர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவும் விடப்பட்டதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக தற்போது மருத்துவர் ஒரு ஆடியோ வெளியிட்ட விவகாரமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் எப்படி நாங்கள் 10,000 வசூல் செய்து கொடுக்க முடியும்? நாங்கள் வருவாய்த்துறை அல்ல, வருவாய்த்துறை என்றால் கூட நாங்கள் வசூல் செய்து கொடுக்க முடியும் என்பது போன்ற அவர் பேசியுள்ளார். மேலும் மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் பணிபுரிகின்ற உதவியாளருக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாத அளவில் நிதி சுமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எங்கிருந்து நாங்கள் அமைச்சர் நிகழ்வுக்காக 10,000 கொடுக்க முடியும் என்ற ஒரு வேதனைக்குரிய ஆடியோவை வெளியிட்டுள்ளார். மேலும் இது குறித்து இணை இயக்குனர் அவரும் இதை வாய்மொழி உத்தரவாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே அவர் திமுக உறுப்பினரை போன்று செயல்பட்டு வருகிறார் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வெளியிட்டார். இது குறித்து மருத்துவ வட்டாரத்திலும் இது பேசுபொருளாகியுள்ள நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மருத்துவ வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பானு.